சென்னையில் லாரியில் குடிநீர் பிடிப்பதில் ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தில் தந்தை மற்றும் மகன்கள் மீது கஞ்சா கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தப்பி ஓடிய கொலைகார கும்பலில் முக்கிய குற்றவாளியை போலீசார் சுட்டுப் பிடித்துள்ளனர். பதைவதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கஞ்சா வயசு வெட்டினாங்கய்யா, 8 பேரா நதனராக வந்தாங்கய்யா. பெருமாள் கோயில் தெருவையா, 8 பேரையா. என் பிள்ளை கண்ணால பார்த்தாயா, என் பிள்ளை கண்ணால பார்த்தாயா. அங்கதான் சாவச்சங்கய்யா, அங்கதான் சாவச்சங்கய்யா. வீடு புகுந்து தனது கணவனையும் பெற்ற பிள்ளைகளையும் கொலைகார கும்பல் ஈவு இரக்கமின்றி வெட்டி சாய்த்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன பெண் கதறி துடித்திருக்கிறார். மகனை பறிகொடுத்த துக்கம் தாங்காமல் பெற்ற வயிறு பற்றி எரிந்துள்ளார். கொடூர செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டுமென்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். நுளம்பூரில் கொலை நடுங்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னையில் சின்ன நுளம்பூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி முருகதாஸ், செல்வி. இந்த தம்பதியின் மகன்கள் 27 வயதான சரத் மற்றும் 24 வயதான சஞ்சய். வெள்ளிக்கிழமை இரவில் இவர்கள் அனைவரும் இரவு உணவு அருந்திவிட்டு வீட்டில் இருந்தனர். நள்ளிரவு நேரத்தில் 8 பேர் கொண்ட கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அவர்களின் வீட்டிற்கு சென்றுள்ளது. அவர்கள் செல்வியிடம் உனது மகன் சரத் எங்கே என்று கேட்டுள்ளனர். ஆபத்தை உணர்ந்த செல்வி தனது மகன் இங்கு இல்லை, கோயிலுக்கு சென்றுள்ளான் என்று கூறியுள்ளார். அதை நம்பாத மர்ம நபர்கள் உனது மகன் உள்ளேதான் இருக்கிறான், அது எங்களுக்கு தெரியும் என்று கூறியபடி திபுதிபுவென உள்ளே சென்றிருக்கிறார்கள். கதவை உடைத்துக் கொண்டு அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்கள் உள்ளே இருந்த சகோதரர்கள் சஞ்சய் மற்றும் சரத்தை அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். அதை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். தொடர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய கஞ்சா கும்பல் பீர் பாட்டில்களாலும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தடுக்க வந்த தந்தை முருகதாசையும் அவர்கள் கொடூரமாக வெட்டியுள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடியதும் கொலைக்கார கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய 3 பேரையும் மீட்ட உறவினர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர்களில் 24 வயதான சஞ்சய் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரின் அண்ணன் சரத் மற்றும் தந்தை முருகதாஸ் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து சஞ்சயின் தாய் செல்வி கொடுத்த புகாரின் பேரில் நுளம்பூர் போலீசார் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் தண்ணி லாரியில் குடிநீர் பிடிப்பதில் ஏற்பட்ட சிறு தகராறில் கொலை சம்பவம் நிகழ்ந்தது தெரிய வந்தது. அண்ணன் தம்பியான சரத்தும் சஞ்சயும் தங்களது ஏரியாவுக்கு வந்த தண்ணீர் லாரியில் குடிநீர் பிடிக்க சென்றிருக்கிறார்கள். தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த உதயா என்பவருடன் சகோதரர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றியதும் அண்ணன் தம்பி இருவரும் உதயாவை கையால் அடித்து விரட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உதயா தனது சகோதரர்களான ராகேஷ், கார்த்திக் மற்றும் கஞ்சா போதையில் இருந்த தனது நண்பர்களை அழைத்துக் கொண்டு நள்ளிரவில் திரும்பி வந்துள்ளார். அவர்கள் வீட்டிற்குள் புகுந்து தந்தை மற்றும் மகன்களை சரமாரியாக வெட்டியுள்ளனர். குற்றவாளிகளை பிடிக்க சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய தனிப்படை போலீசார் முக்கிய குற்றவாளியான மதுரவாயிலைச் சேர்ந்த 23 வயதான ரூபேஷை நெருங்கியுள்ளனர். சுற்றி வளைத்து அவரை பிடிக்க முயன்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசார் தற்காப்புக்காக ரூபேஷின் கால் முட்டியில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்துள்ளனர். மேலும் கொலை சம்பவத்திற்கு காரணமான உதயா மற்றும் நவீன்குமார், சூர்யா, கார்த்திக் ராஜா, ராகேஷ் ராஜா, மேஷாக் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகிய 7 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நுளம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் செல்லாத தனது மகனை கொடூரமாக கொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று உயிரிழந்தவரின் தாயார் வலியுறுத்தியுள்ளார். எங்களுக்கு வெட்ட வந்தாங்க, என் பொண்ணை வெட்ட வந்தாங்கப்பா. என் புள்ளைய ஈத்து போட்டு வெட்டி ஈத்தும் போயிட்டாங்கப்பா. ஈத்து போய் அப்படியே கறியா இருக்க மாதிரி வெட்டி 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 வெட்டுறாங்கப்பா. அப்புறம் என் புருஷனை வெட்டினாங்கப்பா. என் பெரிய புள்ளைய வெட்டாங்கப்பா. அந்த கையை இந்த கையை தலைலாம் வெட்டாங்கப்பா. அவனை தூக்கு தண்டனை கொடுங்கப்பா. என் புள்ள செத்துட்டான்பா. தண்ணீர் லாரியில் குடிநீர் பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட சிறு வாக்குவாதம் கைகலப்பானதில் வீடு புகுந்து தந்தை மற்றும் மகன்களை கஞ்சா கும்பல் அரிவாளால் வெட்டியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் நுளம்பூர் பகுதியில் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது.